வாடிக்கையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ஆடி மாதம் இன்னையோட கடைசி முடியுது. இன்னைக்கு ஆடி வெள்ளிங்க, லாஸ்ட் வெள்ளி, கடைசி வெள்ளி. சிறப்பாக எல்லாரும் மிஷின் எடுத்து நம்ம கொடுத்த இலவசமான ஸ்டூலு, ப்ளோயர் அண்டு வீல் எல்லாரும் வாங்கினாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து அந்த ப்ளோயர் கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. அந்த ப்ளோயர் உங்களுக்கு நான் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வீல் கொடுத்துட்றேன், சரிங்களா? ப்ளோயர் வந்து கம்ப்ளைண்டாக அது வர்றது வேணான்ட்டு நான் உங்களுக்கு 1000 ரூபா மதிப்புள்ள மிஷினுக்கு நகர்த்துற வீல் கொடுத்துறேன். எல்லாத்துக்கும் நம்ம கஸ்டமர் வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் வீல் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த ஆஃபர் எப்பவுமே நீடிக்குமான்னு கேட்குறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இனிமேல் நான் ஸ்டூல் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். மிஷின் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து 1000 ரூபா மதிப்புள்ள ஸ்டூல் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இனிமேல் நீங்கள் ஸ்டூல் வாங்கிக்கலாம், சரிங்களா? அப்புறம் நம்ம இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு. நம்ம மிஷினை பற்றி வந்துடுவோம். இந்த மிஷினில் வந்து இப்போ புதுசாக எடுக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வாங்க. எல்லாத்துக்கும் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோவை ஒரு வாரம் பூரா ஓட்டுங்க. 10 நாளைக்கு 2 கிலோ பிரித்து வச்சுக்கோங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம். அந்த 2 கிலோவை ஒரு அரை கிலோவை 4 வேலையாக கூட பிரிச்சுக்கோங்க. அரை கிலோவா பிரித்து வச்சுட்டு 4 வேலையை ஓட்டுங்க. அது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி ஓட்டும் போது நம்ம விபூதி போட்டு ஓட்ட சொல்கிறோம். இந்த மிஷினில் வந்து விபூதி போட்டு ஓட்ட சொல்கிறோம். நம்ம அப்படி இந்த விபூதி போட்டு ஓட்டும் போது இந்த ரப்பரோட எல்லாம் வந்து இறுகிக்கும். நம்ம எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே தான் வச்சிருக்கோம். இந்த ரப்பர் ரோலர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து மிஷின் கடி வர ரப்பர் ரோலர். இந்த ரப்பர் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விபூதி போட்டு ஓட்டும் போது இது நல்லாவே இறுகிக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்ம விபூதி போட்டு நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல வரோம். அப்படி நீங்கள் ஓட்டும் போது நல்லா வந்து இறுகிக்கும். அது வந்து நல்லா இறுகிக்கும். இறுகும் போது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. இல்லைன்னா இது போயிடுச்சு நம்ம 1500 ரூபா, சரிங்களா? இது போயிடுச்சு 1500 ரூபா. அப்புறம் எனக்கு வந்து சார் நூல் சிக்குது, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. வாங்க அதையும் நான் காமிச்சிடுறேன். நம்ம மிஷின் ஓட்டுறோம். மிஷின் ஓட்டும் போது நூலை விடுறோம். நம்ம இப்படித்தான் நூலை விடணும், இப்படித்தான் நூல் வரணும், சரிங்களா? சில பேர் வந்து மாத்தி ஓட்டிடுறாங்க. மாத்தி ஓடும்போது அரைச்சிருது நூல். பாருங்க, இது இப்படி ஓட்டக்கூடாது. பாருங்க, இது வந்து அரைச்சிருது, இப்படி ஓட்டக்கூடாது. இப்படித்தான் ஓட்டணும். இது நூலா போய் பாத்தீங்களா, இப்படித்தான் ஓட்டணும். ஸோ இது வந்து இதுதான் ஓட்டுற மெத்தடு. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நூல் வந்து ட்ரம்ல இருந்து போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. வாங்க அதுக்கு நான் எப்படி காமிச்சிடுறேன், சரிங்களா? இந்த ட்ரம்லயே வந்து நூல் சுத்துது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். மொத்தம் இந்த மிஷின்ல வந்து மொத்தம் வந்து 3 விதமான ப்ராப்ளங்கள் வரும், இயந்திர கோளாறு வரும். அந்த 3 விதத்தையும் இப்ப நான் சொல்லிடுறேன். நீங்க என்னுடைய ஆலோசனை இல்லாம, எங்க மெக்கானிக் இல்லாம நீங்க தயவு செய்து ஸ்பேனரை மிஷின்ல வச்சிடாதீங்க. நீங்க என்ன தப்பு நடந்தாலும் சரி, என்ன மிஸ்டேக் வந்தாலும் சரி, நாங்க சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்குங்க. வாங்க. இது வந்து எங்ககிட்ட மிஷின் வாங்கினவங்களுக்கும் நான் சொல்றேன், வேற நிறுவனத்துல மிஷின் வாங்கினாலும் பரவாயில்ல. எங்களுக்கு தேவை வந்து இந்த மிஷின் எல்லாரும் நல்லபடியா ஓட்டணும், சரிங்களா? இந்த ட்ரம்லயே நூல் சுத்துது, இந்த ட்ரம்ல நூல் வெளியே போகல அப்படின்னா அதுக்கு வந்து 2-3 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த நட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற போல்ட் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து வெளியே போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த செக் நட்டை லூஸ் பண்ணிட்டு இந்த மெயின் போல்ட்டை ஒரு அரை மரம் டைட் வைக்கணும். 16-17 ஸ்பேனர் அரை மரம் டைட் வைக்கணும். டைட் வச்சிங்க அப்படின்னா ட்ரம்ல இருந்து நூல் வந்து வெளியே போயிடும். ரெண்டாவது, ட்ரம்ல இருந்து வெளியே போகாததுக்கு இன்னொரு காரணங்கள் இருக்கு. இந்த ஃபேன், இந்த ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. நீங்க வந்து டெய்லி இந்த ஃபேனை வந்து கிளீன் பண்ணிடுங்க.
டெய்லி நீங்க காலையில வந்து மிஷினை ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி காலைல குளிச்சுட்டு பல்லு விளக்குறோமோ, நம்ம எப்படி நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி வந்து காலையில வந்து இந்த மிஷினை வந்து இந்த மிஷினுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேனை வந்து கிளீன் பண்ணிருங்க. அந்த டஸ்ட் அடைச்சிருந்தாலும் காத்து வெளியே போகாதனாலதான் வந்து அந்த நூல் வந்து உள்ள சிக்குது, அதுல வந்து சுத்திக்குது. சரிங்களா? அது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம், அதாவது இந்த ஒரு பிரச்சனைக்கு ட்ரம்ல இருந்து வெளியே போகல அப்படின்னா அதுக்குண்டான பிரச்சனைக்கு மூணு இது நம்ம பண்ணணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலை வந்து ஃபேனை வந்து கிளீன் பண்ணணும். இன்னொன்னு அந்த நட்டல் டைட் பண்ணணும். இன்னொன்னு இந்த ட்ரம்ல இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றோம்ல, இந்த ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாவே இருக்கக்கூடாது. அரை அளவுக்கு பாதி அளவுக்கு வந்து நம்ம வச்சிருக்கணும். ஸோ அந்த பாதி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா நீங்க அப்பப்ப வெளியே எடுத்து போட்டுருங்க. சரிங்களா? அது ஒரு பிரச்சனை. இது எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா ட்ரம்ல இருந்து நூல் வந்து ஈஸியா வெளியே போயிடும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நூல் வந்து இந்த கம்பியில சிக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு தான் என்ன பண்றோம்னா, இங்க பாத்துக்கோங்க, இந்த கம்பியில சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து மேல ஒரு சீட் வச்சிருக்கிறோம்ல, இந்த மேல ஒரு சீட்டை வந்து உள்ள மடக்கி விட்டுறணும். இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டோம்னா அந்த சில்வர் ராடு கம்பியில வந்து சிக்காது, மேல வராது. இப்படி நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா மேல வராது. ஸோ நம்ம வந்து மேல வந்து வரலைன்னா கம்பியில சிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ரெண்டாவது, அதாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்லிட்டேன். இன்னொன்னு, எனக்கு வந்து துணியா போகுதுங்க சார், ஃப்ரண்ட்ல விட்டோம்னா எனக்கு வந்து துணியா போகுது, நூலா பிரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்ல வந்து போல்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இது லூஸ் ஆனா தான் வந்து நமக்கு வந்து துணி மாதிரி போகும். இது ஏன் லூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் லூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம மிஷின் ஓட்டும் போது அந்த வைப்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்ட் நட்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆயிடும். அப்ப அந்த போல்ட் நட் லூஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை டைட் பண்ணணும். அதை நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நான் சொல்றது எல்லாமே இந்த செக் நட்டை லூஸ் பண்ணிட்டு, இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற செக் நட்டை லூஸ் பண்ணிட்டு ஒரு அரை மரை மட்டும் டைட் வைங்க. திரும்பவும் சொல்றேன், கம்பல்சரியா கேட்டுக்கோங்க, ஒரு மரை டைட் வச்சிடாதீங்க. நீங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வைங்க, இன்ச்சா வைங்க. எப்படி துணியை நூலா போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரை மறையா டைட் வச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நூல் வந்து நூலா போயிடும், துணியா போகாது. அவ்வளவுதான். இதுல வர ஃபால்ட் இவ்வளவுதான். இந்த கம்பியில எதனால சிக்குதுன்னு கேக்குறீங்க, கம்பிலி ட்ரம்லிங், அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்றேன். நம்ம இருக்கோம், இந்த ஃபேன் ஓடுது, நார்மலா வந்து இந்த ஃபேன் ஓடல அப்படின்னா இந்த நூல் வந்து இப்படித்தான் விழுகும். பாருங்க, நம்ம அங்கிருந்து ஓடுறோம், நூல் வந்து இப்படித்தான் விழுகும். சரிங்களா? இப்படித்தான் விழுகும். இப்படி ஓடும் போது என்ன ஆகுன்னா, இங்க வாங்க சொல்றேன், இப்படி நூல் விழுகும் போது இந்த கம்பியில சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்படியே நேரம் வந்து என்ன மறுபடியும் ரோலர்லயே சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் நம்ம ஃபேன் கொடுத்துருக்கோம். வாங்க காமிக்கிறேன். இப்படி நூல் விழுகும் போது இந்த ஃபேன் காத்து இழுத்துரும். இப்ப பாருங்க, அப்ப என்ன ஆகும், நூல் வந்து வெளியே போய் விழுகும். சரிங்களா? அந்த நூல் இப்படி விழுகிற நூல் இப்படி ஃபேன் இழுத்துட்டு போய் வெளியே கொண்டு உள்காட்டிடும். அதுக்காக தான் வந்து நம்ம ஃபேனை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ நீங்க ஃபேனை கிளீன் பண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நம்ம வந்து இருக்கிற ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க, நீங்க மிஷின் எடுத்தவங்க மட்டும் உங்ககிட்ட மிஷின் வாங்கினவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து அதோட தகவல் சொல்லுங்க அப்படின்னாங்க. நமக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் மனுஷங்கள் தான், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்றாங்க. அதனால எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி தான் நம்ம பண்றோம். ரெண்டாவது, இதுல வந்து இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பொறுமை நல்லாத்துக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு துணியை உள்ள விட்டா வெளியே பணமா வரும்னு சொல்றதெல்லாம் வந்து அது நடக்காத காரியம். முதல்ல வந்து இது என்ன, இந்த தொழில் எப்படி பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் நூல் வந்து விற்கணும், எங்கிட்ட கொடுத்துட்டு நான் பைபேக் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுல என்னதுக்கு பயன்படுது, இது எங்கெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கும் போது தகவல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னையுமே நம்ம வந்து சம்பாதிக்க முடியாது. எந்த தொழிலையுமே சொல்றேன், இன்னைக்கு நீங்க மிஷின் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு நீங்க மிஷின் உள்ள போட்டு நீங்க உடனே நாளைக்கே வந்து நீங்க போட்ட காசு எடுக்க முடியாது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க 1 மாசம் ஆகும். இந்த மிஷின் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். இந்த மிஷினை போட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி நம்ம பண்ணணும், இது சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம எப்படி ரெடி பண்ணணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சது முழுசா 2 மாசம் ஆகும். சரிங்களா? நீங்க அதுவும் இல்லாம இன்னொரு புதுசா நீங்க மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து
இந்த நூலெல்லாம் எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் ஆகுது, யாரெல்லாம் இந்த நூலை வாங்குறாங்க, எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வாங்குறாங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நூலை சொல்லிடுறேன். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல்ஸு, பைக் ஷோரூமு, கார் ஷோரூமு, பெட்ரோல் பங்க்கு, ஆயில் கடை, டைல் ஷோரூமு, இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களை விற்க சொல்லல. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க இந்த நூலை பிரிக்கிறதுக்கு இந்த மிஷினை வாங்கி நீங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் போய் அந்த கடையில போய் இந்த நூல் தானா விற்கிறாங்களா, இதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கா, இதுக்கு வாண்டட் இருக்கா, அப்படி நீங்க எல்லா பக்கமும் போய் தொலைவி பாருங்க. நீங்க என்னுடைய கம்பெனிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம கம்பெனில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க நடக்கிறதுக்கே இடம் இருக்காது. இந்த இது வரைக்கும் எனக்கு ஃபுல்லா வச்சிருப்பேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 மூட்டை வச்சிருப்பேன். 150 டன் 200 டன் பக்கம் நான் வச்சிருந்தேன். எதனாலன்னு கேட்டீங்கன்னா ரேட்டு கம்மியா போயிட்டு இருந்தது. அதனால வந்து இந்த நூலை வந்து சேல்ஸ் பண்ணாம வச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு நூல் இல்ல. எல்லாமே துணிதான் வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே மெட்டீரியல் தான். இதுவும் ரா மெட்டீரியல் தான், அதுவும் ரா மெட்டீரியல் தான். எல்லாமே ரா மெட்டீரியல் தான். எங்க நூலுகள் வந்து இங்க ஒரு பண்டல் தான் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். நூலுகள் இது ஒரு பண்டல் தான் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கு. இதையும் நான் இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? சோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த நூலுக்கு நிறைய வாண்டட் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியே வந்து மிஷின் வாங்கினேன், எனக்கு வந்து நூல் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் நூல் வாங்கிக்கிறேன். நீங்க வெளியே எங்க மிஷின் வாங்கினாலும் சரி, நீங்க மிஷின் யார்கிட்ட வாங்கினாலும் சரி, அந்த நூலை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த உத்தரவாதமா நான் வந்து கொடுக்குறேன். எல்லாரும் முன்னிலையும் சபையிலேயே நான் வீடியோல சொல்றேன். மிஷின் நீங்க எங்க வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் சரி, நூல் அவங்க எடுக்கலையா, நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நூலுக்கு எனக்கு வந்து டிமாண்ட் இருக்கு. ஸோ நீங்க தைரியமா வந்து நீங்க வெளியே வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஸ்க்ரீன்ல என் நம்பர் இருக்குது. கால் பண்ணுங்க. நூலை வந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த 2 நாள் பேமெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் விற்கிறேனோ விற்கலையோ எனக்கு அதை பத்தி 2வது பிரச்சனை. நான் வந்து பேமெண்ட் நான் கொடுத்துருவேன். எங்க கஸ்டமருக்கு தெரியும் நாங்க எப்படி பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு. ஸோ பேமெண்ட் பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டியதில்ல. நான் அடுத்த 2 நாள்ல உங்களுக்கு நான் பணம் கொடுத்துருவேன். நீங்க வெளியே எங்க மிஷின் வாங்கினாலும் சரி, நீங்க வெளியே எங்க துணி வாங்கினாலும் சரி, எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இது போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருக்குது அப்படின்னு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு அதுக்குள்ளான விளக்கத்தை நான் நாளைக்கு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.